சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த 400 பேர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கடந்த நவம்பர் 14ஆம் தேதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரணை அறைக்குள் புகுந்தே மதுரை வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கிடையே இறுதி உத்தரவாக நவம்பர் 16ஆம் தேதி முதல் மத்திய பாதுகாப்பு படையினுடைய, அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று இறுதியாக ஒரு உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. ஆனால் அந்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து இன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த கிட்டத்தட்ட 642 போலீசார் தமிழகம் வந்தனர். அதில் 400 போலீசார் தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மீதமுள்ளவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று அங்கு பொறுப்பேற்க உள்ளனர். தற்போது இவர்களுக்கு பணி ஒடுக்கும், அதாவது எந்தெந்த பகுதியில் அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் அதற்கான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். நாளை இதற்கான முறையான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை முதல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் முழு வீச்சில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே உயர்நீதிமன்ற வளாகம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உயர்நீதிமன்றம் தனியாகவும் கீழமை நீதிமன்றங்கள் தனியாகவும் பிரிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்திற்கு மட்டும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு வழங்கப்படும். கீழமை நீதிமன்றங்களுக்கு தமிழக காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்படும்.